டெல்லி ஜந்தர் மந்தலில் 24வது நாளாக விவசாயிகளின் போராட்டம் தொடர்கிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், கிட்டத்தட்ட 24 நாட்களாக விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. விவசாயிகள் இன்னைக்கு என்னென்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள்? காயத்ரி, உங்களுக்கே தெரியும், வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சார்ந்த தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு 24வது நாளை எட்டியிருக்கிறது இவர்களுடைய போராட்டம். இன்றைக்கும் அவருடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நீங்களே வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களை எழுப்பியிருக்கிறாங்க. மத்திய அரசே, மோடி அரசே, விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டாதே, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று உள்ளிட்ட அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களையும் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக எழுப்பி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் நூதன போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி இருக்கிறார்கள். நேற்றைக்கு தலையில் முக்காடு போடும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதே போல கை கால்களை கயிற்றால் கட்டிக்கொண்டு தரையில் உருண்டு அங்க பிரதர்சனம் செய்யும் ஒரு நூதன போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதே போல இன்றைக்கும் அந்த தலையில் முக்காடு போடும் அந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய இந்த போராட்டம் குறித்து விவசாயி பூபால் அவரிடம் கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு என்ன வித்தியாசமா நூதன முறையில் என்ன போராட்டத்தை ஈடுபட்டிருக்கீங்க? நேற்று முக்காடு போட்டீங்க இல்லையா? இன்னைக்கும் அதே போராட்டம் தானா, இல்ல வேற எதுவும் பண்றீங்களா? இன்னைக்கு முக்காடு தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எதை வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை பண்றீங்க? எங்கள் கோரிக்கையை ஒன்றும் செவி சாய்க்கலாங்கிறதுனால எங்களுக்கு இந்த அரசு முக்காடு போட்டுச்சு, மத்திய அரசு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற வகையாக இன்னைக்கு 2வது நாளா இன்னைக்கு முக்காடு போட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதேனும் இன்னைக்கு முக்கிய தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ வந்து உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அந்த மாதிரி தகவல் வந்திருக்குங்களா? இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை. காயத்ரி, இப்போ அவர் சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க. மத்திய அரசு எங்கள் தலையில் முக்காடு போட வைத்து வருகிறது. அதனை வலியுறுத்துவது விதமாகத்தான் இன்றைக்கும் நேற்று செய்தது போலவே தலையில் முக்காடு போடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு விவசாயி பூபாலன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஹனிகுமார், விவசாயிகளுடைய போராட்டம் 24வது நாளாக தொடர்ந்து வருகிறது. அது பற்றிய தகவல்களை ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு அவர்களை யாராவது சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்களா? அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் சந்தித்து சென்று விட்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 2 நாட்களாக முக்கிய தலைவர்களோ அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் யாருமே இவர்களை வந்து சந்திக்கவில்லை. இருந்தாலும் கூட விவசாய சங்க தலைவர் திரு ஐயாகன் அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு வசீகரன் அவர்களும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை நேரம் கிடைக்கின்ற பட்சத்தில் அவரை சந்திப்பதற்கான திட்டம் இருக்கிறது. அதனை தாண்டி வேறு யாரையும் இன்றைக்கு இவர்கள் சந்திப்பதற்கான திட்டமோ அல்லது வேறு யாரையும் இவர்களை சந்திப்பதற்கான திட்டமோ இதுவரைக்கும் இல்லை. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்கின்ற திட்டம் மட்டுமே இன்றைக்கு இருக்கிறது.